இருக்கு. நண்பர்களே, தோழர்களே, மாணவர்களே, அனைவருக்கும் வணக்கம். என் இனிய நண்பர் இலக்கிய மாமணி விருது பெற்று அவரை பாராட்டும் இந்த நிகழ்வில் நான் பங்கேற்பது எனக்கு சந்தோஷம், பெருமை. ராஜபாளையத்துக்கும் ஒரு பெருமை தான். ஏன்னா ராஜபாளையம் மீதான பெரிய அக்கறை கொண்டு இயங்கிய ஒரு தோழர் அவர். தொடர்ந்து ராஜபாளையம் தமிழ் சங்கம், சுதந்திர சிந்தனை என்னெல்லாம் அமைப்புகள் தொடர்ந்து நடத்தி சிந்தனையாளர்களை, எழுத்தாளர்களை, சுற்றுச்சூழல் ஆர்வலர்களை இந்த ராஜபாளையம் மண்ணுக்கு வரவழைத்தவர். அன்று முதல் மாந்தன் இதழிலிருந்து, நம் நாடு இதழிலிருந்து, வைகறை முரசு வரை தொடர்ந்து எழுதி வருபவர், சளைக்காமல் எழுதி வரக்கூடியவர். திராவிட சிந்தனை, திராவிட இயக்கம் சார்ந்த அக்கறை கொண்டவர். நம்முடைய பூர்வீகம் என்ன, நம்முடைய எழுத்து மரபு என்ன, தத்துவ மரபு என்ன என்றெல்லாம் தேடி வருபவர். இன்றும் அந்த அக்கறைகளோடு இயங்கி கொண்டு இருப்பவர். ஒரு எழுத்தாளராக, கட்டுரையாளராக மட்டுமல்லாது நம்முடைய இனம், அது சார்ந்த தத்துவம், அது சார்ந்த பூர்வீகம் எல்லாவற்றையும் அகழ்ந்தெடுத்து தெரிவித்து கொண்டிருப்பவர், விவாதித்து கொண்டிருப்பவர். தொடர்ந்து அது சினிமா என்றாலும் சரி, சிவாஜி கணேசன் நடிப்பு என்றாலும் சரி, எம்எஸ் விஸ்வநாதன் இசை என்றாலும் அந்த ரசிகமணி மரபிலே அதனுடைய மேன்மைகளை பேசிக்கொண்டே இருக்கையிலேயே தொடர்ந்து அவருடைய அக்கறைகள் எங்கு தீவிரம் கொள்கின்றன என்றால், தற்போது ஒரு பௌத்தம் சார்ந்து, ஜைன மதம் சார்ந்து அந்த வரலாற்று இடங்களுக்கு போய் வருவதும், அது பற்றிய